உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி கேப்ஷன்ஸ் வந்து வரணுமா, ஈஸியாக வரணுமா, இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்பீச் வந்து எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் டைம்லைனில். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டைட்டில்ஸில் போய் பேசிக் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஜென்ரேட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கலர் வந்து நம்ம பச்சை ஸ்க்ரீன் வந்து மாற்றிக்கலாம். பச்சையை வந்து மாற்றிக்கோங்க. இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். ஏகப்பட்ட பச்சை இருக்கும். இந்த கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பச்சையை வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேப்ஷன் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ வந்து இருக்குது. அதில் அந்த வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன மொழி வேணுமோ அங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்லேயே ஜெனரேட் ஆகிடும். அடுத்து அந்த உங்களுக்கு பிடிச்ச இந்த ஃபார்மேட் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு அந்த இது மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிங்க. நான் ஏற்கனவே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டே இருக்கனால நான் அதை கட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பச்சை ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு தெரியும். போன வீடியோஸ் நான் சொல்லி தந்திருப்பேன். ரிமூவ் பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிடிச்ச இடத்துல வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த க்ராப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப்ஷன் அப்படின்னு வந்து வாட்டர் மார்க் வந்து இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது வருவதல்ல கனவு, அவ்வளோதான். என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வாய்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேப்ஷன்ஸ் வந்து அழகாக வரும். பேசுவேன். அந்த மாதிரி உளறல் வந்து இருந்துச்சுன்னா உங்களோட கேப்ஷன்ஸ் வந்து அடி வாங்கும். அதனால் வார்த்தைகள் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா கேப்ஷன்ஸ் நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மியூசிக் அண்ட் சவுண்ட் இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.